Hello everyone, welcome back to my channel Priya's English World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற another beautiful and useful ஆன spoken English practical way tips என்ன அப்படின்னா வேண்டியதாயிற்று ஆயிற்று அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை நார்மலா யூஸ் பண்ணுவோம். நான் நேத்து உன்னை திட்ட வேண்டியதாயிடுச்சு, நான் உன்னை நேத்து திட்ட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி யூசேஜ்ல வர ஒரு ஃப்ரேஸ் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா had to had to had to. ஓகே, had toனா என்ன? வேண்டியதாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். அதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நேத்து நான் உன்னை திட்ட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த இடத்துல I had to scold you yesterday. I had to scold you yesterday. இதுல இருந்து என்ன தெரிய வருது? நான் உன்னை திட்ட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன், கம்ப்ளீட்டட் ஆக்ஷனை நம்ம பிரசன்ட்ல சொல்றோம். நான் உன்னை திட்ட வேண்டியதாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதனால நம்ம had to அப்படின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், என்னோட சிஸ்டர் பாத்தீங்கன்னா நேத்து ஹோம்ஒர்க்கே பண்ணல. அவளோட ஹோம்ஒர்க் அவ பண்ணாததுனால எனக்கு கோவம் வந்து அவள் அடிக்க வேண்டியதாயிடுச்சு. சோ I had to beat her. I had to beat her. நான் அவளை அடிக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு I had to beat her. இப்ப நம்ம எல்லாரும் நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம், அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போறோம். நேத்து தான் போனோம்னு இல்ல, பாஸ்ட்ல என்னைக்கோ போனோம். போகும்போது என்ன ஆச்சுன்னா போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம். பட் ஹெவி ரெயினால நம்ம எல்லாரும் அங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு. அப்ப எப்படி சொல்வோம்? இப்ப நாங்க எல்லாரும் அங்கேயே தூங்க வேண்டியதாயிடுச்சு. இது எப்படி சொல்வோம்னா we had to sleep there. We had to sleep there. நாங்கெல்லாம் அங்கேயே தூங்க வேண்டியதாயிடுச்சு. We had to stay there. நாங்கெல்லாம் அங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு. நாங்கெல்லாம் அங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு. We had to stay there. So புரிஞ்சுதா had to ஏன் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட், நமக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அதாவது ஃப்ரெண்ட், நம்மளோட ஃப்ரெண்டே வச்சுக்கோங்க. அவன் வந்து ரொம்ப குட் பாய். அவன் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டான். ஏதோ ஒரு சூழ்நிலையில அவன் திருடிட்டான். சோ அவன் கிட்ட நம்ம கேக்குறோம், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக்குறப்ப அவன் என்ன சொல்வான்? அவன் சொல்றான், எனக்கே தெரியல, நான் திருட வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்லிட்டு. சோ நான் உங்ககிட்ட சொல்றேன், அவன் திருட வேண்டியதாயிடுச்சு. அவன் திருட வேண்டியதாயிடுச்சு. He had to steal. He had to steal. He had to stealனா என்ன? அவன் திருட வேண்டியதாயிடுச்சு. ரியலிஸ்டிக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். டே பிஃபோர் எஸ்டர்டே, முந்தா நேத்து பாத்தீங்கன்னா நான் காலேஜ் போனேன். என்னோட ஃப்ரெண்டோட கிராண்ட் மதர் பாத்தீங்கன்னா 1 வீக் பிஃபோர் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க. சோ என்னோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, என்னோட ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போயிருந்தான். அங்க பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து சர்வ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவன் வந்து சாப்பிடக்கூடாது, பிகாஸ் அவங்க கிராண்ட்மா வந்து டெத் ஆயிட்டதுனால நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. பட் அதை வந்து அவன் சாப்பிட்டுதான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்ணதுனால. நான் கேட்டேன், ஏன் இப்படி பண்ண? இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்ல, தப்பு இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்ன பண்றது, I had to eat biryani. I had to eat biryani அப்படின்னு சொல்றா. which means I had to eat biryani. நான் சாப்பிட வேண்டியதாயிடுச்சுப்பா, நான் வேணும்னே சாப்பிடல, நான் பிரியாணி சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி என்னை சாப்பிட வச்சுட்டாங்க. சோ அந்த மாதிரி இடத்துல நான் சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. I had to eat biryani அப்படின்னு நீங்க சொல்லலாம். நெக்ஸ்ட், நம்ம நார்மலா சொல்லுவோம்ல, I had to go there. நாங்க போக வேண்டியதாயிடுச்சு. I had to buy that. நான் அதை வாங்க வேண்டியதாயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு ஸ்வேதான்ற ஒரு பொண்ணு வரல. ஏன் ஸ்வேதா வரல அப்படின்னு கேட்டதுக்கு, ஸ்வேதா வந்து சென்னைக்கு போக வேண்டியதாயிடுச்சு அந்த நேரத்துல, அதனால அவளால வர முடியல. சோ ஸ்வேதா சென்னைக்கு போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னா ஸ்வேதா had to go சென்னை. ஸ்வேதா had to go சென்னை. அவங்க போக வேண்டியதாயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அந்த இடத்துல had to, நேத்து அவ அழ வேண்டியதா போயிடுச்சு, அழ வேண்டியதாயிடுச்சு. she had to cry. she had to cry அப்படின்னா அவ அழ வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம she had to cry அப்படின்னு சொல்லலாம். நான் அங்க போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னா I had to go there. I had to go there. had to அப்படின்னா வேண்டியதாயிடுச்சு, ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்ற வேர்ட்க்கு நம்ம had to அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்பாங்க, நம்ம அவங்களை அடிச்சிருப்போம். அதனால நம்ம இப்ப உட்காந்து ஃபீல் பண்ணிருப்போம், நான் அன்னைக்கு அடிக்க வேண்டியதாயிடுச்சுல அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ நம்ம என்ன சொல்வோம்? I had to beat you. I had to beat you. So she had to scold me. அவ என்ன திட்ட வேண்டியதாயிடுச்சு. She had to scold me அப்படின்னா அவ என்ன திட்ட வேண்டியதாயிடுச்சு. had to னா என்ன? ஆயிடுச்சு, வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு நம்ம had to யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து சுடிதார் எடுக்க கடைக்கு போயிருப்பீங்க, பட் நீங்க சாரி எடுத்துட்டு வந்திருப்பீங்க. நான் கேட்டதுக்கு என்ன சொல்வீங்க அப்படின்னா, நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னா I had to buy saree. நான் சாரி வாங்க வேண்டியதாயிடுச்சு. I had to buy saree. நான் சாரி வாங்க வேண்டியதாயிடுச்சு.
அந்த சூழ்நிலை உங்களை மாத்ததுனால நீங்க அந்த செயலை செய்திருப்பீங்க. அதனால நீங்க சொல்றீங்க நான் அந்த சாரி வாங்க வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்றீங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம எல்லாம் ஊருக்கு போக வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு எப்படி சொல்லுவோம்? We had to go to our native place. We had to go to our native place. For example, நேத்து நான் வந்து காலேஜ் போகல, இன்னைக்கு நான் காலேஜ் போனா எல்லாரும் கேட்பாங்க ஏன் நீ காலேஜ் வரல நேத்துன்னு கேக்குறப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா I had to go temple. I had to go temple. நான் கோவிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு, அதனால என்னால வர முடியல. I had to go temple, so that's why I couldn't attend the class or I unable to attend the class அப்படின்னு சொல்லலாம். Okay guys, that's it all about this video. இந்த வீடியோல நம்ம பார்த்த கான்செப்ட் என்ன அப்படின்னா had to, வேண்டியதாயிடுச்சு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பார்த்த கான்செப்டோட எக்ஸாம்பிள்ஸ்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். சோ ஈச் வீடியோல ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணி அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி மெயினா பிராக்டிஸ் பண்ணுங்க. வித்வுட் பிராக்டிஸ் யூ cannot see the improvement in your way of speaking. So that's why I always recommend you in all videos that you should practice every day. You should practice like that. Okay guys, I will come up with another interesting video very soon. Till then you take care. Don't forget to practice this spoken English tips in your regular life. Bye bye. Take care.